Hi friends, it's Anto. And இந்த Ajax கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா Ajax எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாமே வெரி வெரி பவர்ஃபுல் கண்ட்ரோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மேனேஜர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்ட் மேனேஜரை தூக்கி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டாப் ஆஃப் த பேஜில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மேனேஜர் என்ன பண்ணணும்னா நம்முடைய Ajax லைப்ரரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த Ajax லைப்ரரிக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் மேனேஜரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல போடுறது மூலியமா நம்ம வந்து கீழே இருக்க இந்த Ajax கண்ட்ரோல்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் மேனேஜர் போடாமல் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது, அப்போ நம்மளுக்கு எரர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மேனேஜரை டாப் ஆஃப் த பேஜில் போட்டுக்கிறோம். இந்த பேஜுடைய மேலே டாப்பில் போட்டுருச்சு. அண்ட் இதில் வந்து இந்த அப்டேட் பேனல் ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த அப்டேட் பேனலை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போடுறேன். ஓகே, இப்போ அந்த அப்டேட் பேனலுக்குள்ள கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் சம் என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த லேபிள், பட்டன் கண்ட்ரோல் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல், இந்த மூணுத்தையும் நான் ஜஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த அப்டேட் பேனலுக்கு உள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய சோர்ஸ் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஒரு அப்டேட் பேனல் இருக்குது. அந்த அப்டேட் பேனலுக்குள்ள கண்டென்ட் டெம்ப்ளேட்னு இருக்குது. இந்த கண்டென்ட் டெம்ப்ளேட்டுக்கு உள்ளே தான் நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல், பட்டன் கண்ட்ரோல் அண்ட் லேபிள் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் பேனல் போடுறது மூலயமா நம்ம வந்து போஸ்ட் பேக்கை தவிர்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்னுடைய இந்த ஃபயர்ஃபாக்ஸில் வரேன். ஸோ இது வந்து பேஜ் லோட் ஆகிற ஒரு இது கிளிக் பண்ணால் நமக்கு பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ் லோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த Ajaxக்கே போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு நான் போகிறேன். ஸோ இந்த வியூ பேஜ் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டிவிஷன் இருக்குது, ஒரு நம்முடைய இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் நம்முடைய பட்டன் கண்ட்ரோல் அண்ட் நம்முடைய லேபிள். அது வந்து நமக்கு ஸ்பேமாக தான் நம்முடைய ப்ரௌசரில் வரும். ஓகே, ஸோ கொஞ்சோண்டு கோடு தான் இருக்குது, கொஞ்சோண்டு HTML கோடு தான் நம்மளுடைய ப்ரௌசரில் ஆக்சுவலி ரிட்ரீவ் ஆகுது. பட் இதை நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய Ajax கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ கோட்ஸ் வந்து நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோக்கு நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத நமக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த கோட்ஸ் நான் வந்து இப்போ நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னுடைய இந்த வெப் ப்ரௌசரில் இருக்கு இல்லையா, என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் அண்ட் க்ளோஸ் இட். அண்ட் இப்போ வந்து நம்ம Ajax கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்ட் மேனேஜர் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய அப்டேட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து Ajax கண்ட்ரோல். அண்ட் இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் என்னுடைய ஜஸ்ட் நான் இதை என்னோட மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் நான் என்னோட URL ஜஸ்ட் நான் போடுறேன். அண்ட் இப்போ நல்லா கவனிங்க, நான் வந்து இங்கே வந்து திஸ் இஸ் ஆண்டோ அப்படின்னு போடுறேன். இங்கே நல்லா பேஜ்லோட கவனிங்க, நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு பேஜ்லோடே ஆகாது. நான் என்ன தான் டைப் பண்ணாலும் எனக்கு பேஜ்லோடே நடக்காது. ஸோ இதுதான் வந்து Ajax கண்ட்ரோலோடைய பவர்ஃபுல். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம Ajax கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்மளுடைய பேஜ்லோட வந்து நம்ம பேஜ்லேருந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் போகிறேன். சாரி, வியூ சோர்ஸ், வியூ பேஜ் சோர்ஸ், வியூ இன் ப்ரௌசர்னு சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்ச் ஆஃப் கோட்ஸை வந்து நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோ வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம சர்வர்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர்லேருந்து வர கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். தேர் இட் இஸ். ஸோ நமக்கு ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸை நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கிரிப்ட் மேனேஜர் அண்ட் அந்த அப்டேட் பேனல் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மலி இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம Ajax கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமல் இருக்கிற கோட்ஸ் சிம்பிளாக இருக்கும். அதே நீங்கள் Ajax கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜில் எக்கச்சக்க கோட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் இதெல்லாம் நம்ம உள்ளே போய் நிறைய பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து என்னோட லேட்டர் வீடியோஸில் நம்ம வந்து எப்படி .NETல நம்ம வந்து jQuery எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத என்னோட லேட்டர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் பேனல் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பேஜ்லோட வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.